ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் லக்ஷன். வாங்க, இன்றைக்கி சூப்பரான கடலைப்பருப்பு ஒப்பிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது சூப்பராக செமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க நிறைய வீடியோக்குள்ளே போயிடலாம். கடலைப்பருப்பு ஒப்பிட்டுக்கு ஒரு 1/2 கிலோ போல் கடலைப்பருப்பு எடுத்துக்கிங்க. கடலைப்பருப்பை வந்து ஒரு 2-3 டைம் மேலே நல்லா கழுவிக்கிங்க. ஏன்னா அந்த வேகியில் வந்து நுரைய வரும். நல்லா கழுவி நல்ல தண்ணி ஊற்றி இப்போ நம்ம வந்து ஒரு 3/4 வேக்காடு வேக வைக்க போகிறோம். நல்லா வேகட்டுங்க. வேகிற கேப்பில் நம்ம மைதா மாவில் நம்ம மேலே பண்ணுற மாதிரி இந்த சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிணைஞ்சு ரெடி பண்ணிடலாங்க. ரெடி பண்ணி ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இது ஊறிட்டு இருக்கட்டுங்க. நம்ம வேக வச்ச பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த பதத்துக்கு வெந்ததையும் நம்ம பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா 3/4 வேக்காடு வெந்துருச்சுங்க. இந்த கடலைப்பருப்பில் இருக்க தண்ணியை ஃபில்டர் பண்ணி ஒரு 10-20 நிமிஷம் ஆறட்டுங்க. இப்போ நம்ம ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கோம். 1/2 மூடி தேங்காயை நல்லா வாணலியில் போட்டு நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. அந்த மணம் வந்ததுன்னா அந்த மணம் வர ஸ்டேஜுக்கு ஒரு 4-5 ஏலக்காய் போட்டு அது ஏலக்காயை அது கூடயே சேர்ந்து சூடு பண்ணிக்கிங்க. சூடு பண்ணி அது அரட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு மண்டவெல்லை எடுத்து ஆட்டாங்கல்ல போட்டு நல்லா இடின்னு இடித்து நல்லா ஆட்டிகிட்ருக்காங்க. அது கூட நம்ம வறுத்து வச்ச தேங்காயும் போட்டு ஒரு ஆட்டிக்கலாங்க. இது நல்லா ரெண்டையும் நல்லா கலங்கணுங்க. கலங்க வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஆட்டிக்கிங்க. இன்னும் மிக்சியில் வேணாலும் நீங்கள் ஆட்டிக்கிங்க. ஆட்டாங்கல்லில் மிக்சியில் வேணாலும் ஆட்டிக்கிங்க. இது நல்லா ஓரளவுக்கு நல்லா கலந்ததையும் நம்ம வேக வச்சு ஆற வச்சுருக்கிற கடலைப்பருப்பை எடுத்து அதையும் போட்டு நீங்கள் உள்ளே நல்லா போட்டு ஆட்டிக்கிங்க. நல்லா நைஸாக ஆட்டணுங்கிறது இல்லைங்க, 1-2 நீங்கள் ஆட்டினா போதுங்க. நல்லா கொரப்பாக ஆட்டி அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஓரமாக வச்சுக்குங்க. இது நீங்கள் இப்போவே சாப்பிட்டீங்கனாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நாங்கள் சின்ன குழந்தையில் இருக்கிறப்பல இந்த மாதிரி எங்களுக்கு அடிக்கொருக்கா செஞ்சு கொடுப்பாங்க. எங்கள் திடீர்னு இந்த லீவுக்கு ஞாபகம் வந்தது, எங்கள் அம்மாட்ட கேட்டேங்க. அப்போ செஞ்சு கொடுத்தாங்க. பாருங்கள், நம்ம ஊற வச்சுருந்த சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சி வச்சுருந்த மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த மாவுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்ச பூரணத்தை வச்சு உள்ளே வச்சு பால் மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கலாங்க. உருட்டி வச்சுட்டு இன்னும் உருட்டி வச்சிட்டோம்னா நம்ம எடுத்து சுடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பால் மாதிரி அந்த வச்சு மாவு வெளியே தெரியாத மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்குங்க. இது முழுக்க இன்றைக்கி எங்கள் அம்மா தாங்க செஞ்சாங்க. எங்கள் அம்மா உப்பிட்டு ஃபேமஸாக செய்வாங்க. இடையில ஒரு சின்ன பிள்ளை வந்து நானும் செஞ்சு பார்க்குறேன்னு சொல்லி நான் தட்டி பார்த்ததுங்க. ஆனால் நான் எங்கள் அம்மா கொடுக்கலங்க. வாங்கி எங்கள் அம்மாவே நானே செய்கிறேன்னு சொல்லிவிட்டு தோசைக்கல்லை வச்சு அப்படியே சும்மா அமுத்துனாங்க. ஏன்னா பாப்பா இது வந்து அமுத்தி கையில் சூடு வச்சுக்கிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு எங்கள் அம்மாவே செஞ்சுட்டாங்க. மேலே தேங்காய்ல தாங்க முழுக்க செஞ்சாங்க. அவ்வளோ சூப்பரான ஒப்புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க நீங்களும் சாப்பிட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.